அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்காக டெர்செட் எனப்படும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடைபெற்று முடிந்தது. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தற்போது அட்மிஷனுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamiluniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகமானது தஞ்சாவூரில் அமைந்துள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்ல நீங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ண வேண்டும். ஆங்கிலம், தமிழ் கொடுத்திருக்காங்க. உங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ் பல்கலைக்கழகத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது செய்திகளும் நிகழ்வுகளும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா செய்திகளும் நிகழ்வுகளும் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கீழே வரும்போது application for PhD admission 2025, prospectus for PhD admission 2025, prospectus for PhD admission 2025, abridged version அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆங்கில வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. prospectus தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க, ஆங்கிலத்திலயும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட மொழியில நீங்க இந்த prospectus பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த prospectus பார்ப்போம். ஆங்கில வெர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் தகவல்கள் அனைத்துமே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் B+ தகுதி பெற்றது. தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் 2025 ஜனவரி செக்ஷன் தமிழ் பல்கலைக்கழக முனைவர் பட்ட படிப்புக்கான முழு நேரம் அல்லது பகுதி நேரம் சேர்க்கை விவர கையேடு. விண்ணப்பிப்பதற்கு முன் முனைவர் பட்ட விதிமுறைகளை படித்து ஒளிவிடங்கள் தகுதியை உறுதி செய்து கொள்ளவும் பொருளாதாரம் கொடுத்திருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகம் பற்றிய முன்னுரைகள், சிறப்புகள் மற்றும் வசதிகள், முனைவர் பட்ட சேர்க்கை படிநிலைகள், பக்க எண் குறிப்பிட்டு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல தமிழ் பல்கலைக்கழகம் முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி, பண்பாடு, வரலாறு, கலை, அறிவியல் ஆகியவற்றை ஆய்வு செய்யும் ஒரு உயராய்வு மையமாக 1981 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் இயற்கை வளம் சூழ்ந்த எழில்மிகு நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. பல்கலைக்கழக நல்கை குழுவின் அதாவது UGC தேசிய தரமதிப்பீட்டு குழுவின் NAAC B+ தரப்புள்ளி பெற்ற இப்பல்கலைக்கழகம் 5 பிளான்களில் 26 துறைகளுடன் இயங்கி வருகிறது. அப்புறமா இந்த பல்கலைக்கழகத்தோட சிறப்புகள் மற்றும் வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு நூலகம், சிறந்த கல்வியாளர்களால் பயிற்றுவித்தல், மாணவர்கள் பயன்படுத்த இணையதள வசதி, வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையம், ஆய்வுக்கூட வசதி, இருபாலருக்கான தனித்தனி விடுதி வசதி போன்ற சிறப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட சேர்க்க படிநிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சேர்க்கை அறிவிப்பு, நுழைவுத் தேர்வு தேர்ச்சி, முனைவர் பட்ட சேர்க்கை விண்ணப்பித்தல், நேர்காணல், மாணவர் சேர்க்கை, இந்த மாதிரி படிநிலைகளை கொண்டது. முனைவர் பட்டம் வழங்கும் துறைகள், ஏற்பளிக்கப்பட்ட ஆய்வு மையங்களின் ஒளிப்படங்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது எந்தெந்த துறைகளில் எவ்வளவு சேர்க்கை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகத்தின் துறைகளிலும் ஏற்பளிக்கப்பட்ட ஆய்வு மையங்களிலும் முழு நேரம் அல்லது பகுதி நேர முனைவர் பட்ட படிப்பிற்கு ஜனவரி 2025 பருவத்தில் கீழ்கண்டவாறு ஒளிவிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒளிவிடங்கள் உள்ள துறைகளுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். துறைகள் கொடுத்திருக்காங்க. சேர்க்கைக்கான இடங்கள், அயலக மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள். துறைகள் பார்த்தீங்கன்னா சிற்பத்துறை, சேர்க்கை இடங்கள் 1, அயலக மாணவர்களுக்கு 2, இசைத்துறை, நாடகத்துறை, ஓலைச்சுவடித்துறை, அரிய கையெழுத்து சுவடித்துறை, கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை, கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல், அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை, மொழிபெயர்ப்பு துறை, அகராதி துறை, இந்த மாதிரி 26 துறைகளுக்கான சேர்க்கை இடங்கள் மற்றும் அயலக மாணவர்களுக்கான சேர்க்கை இடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த துறைகளுக்கு மட்டுமே தற்போது மாணவர்கள் விண்ணப்பிக்க இயலும். அப்புறமா தமிழ் பல்கலைக்கழகத்தால் ஏற்பளிக்கப்பட்ட புற ஆய்வு மையங்கள், நிறுவனத்தின் பெயர் மற்றும் தொடர்பு முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. உலக தமிழராட்சி நிறுவனம், தரமணி, சென்னை. ஒளிவிடங்கள் 16. சேர்க்கையின் போது ஆய்வீடு சமர்ப்பித்தலின் அடிப்படையில் ஒளிவிடங்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம். கல்வி தொகுதி மற்றும் புற விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக நல்கை குழு விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10, 12, 3 ஆண்டு இளநிலை பட்ட படிப்பு மற்றும் 2 ஆண்டு முதுகலை பட்ட படிப்பு போன்ற கல்வி படிநிலைகளில் படித்தவராக இருத்தல் வேண்டும். முதுநிலையில் 55 விழுக்காடு மதிப்பெண்கள் அல்லது அதற்கு இணையான தரம் பெற்றிருத்தல் வேண்டும். பட்டியல் இனத்தவர், பழங்குடி இனத்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகிய பிரிவினர்கள் பல்கலைக்கழக நல்கை குழு விதிமுறைகளின்படி முதுநிலை பட்ட படிப்பில் குறைந்தது 50 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் வேண்டும். சித்த மருத்துவம் போன்ற படிப்புகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 5 ஆண்டு இளநிலை மற்றும் 3 ஆண்டு முதுநிலை கல்வி படிநிலைகளில் படித்தவராக இருத்தல் வேண்டும். சேர்க்கைக்கு டெர்செட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது NET
SET, SLET, JRF, GATE தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் தற்போது இந்த மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். பகுதி நேர முனைவர் பட்ட சேர்க்கைக்கு உரிய பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தடையின்மை சான்று இணைக்க வேண்டும். முனைவர் பட்டம் பதிவு செய்வதற்கான வயது வரம்பு 60 ஆண்டுகள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் அளிக்கப்பட்டுள்ள முனைவர் பட்ட விதிமுறைகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பித்தல். முனைவர் பட்ட சேர்க்கைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் டேர்செட் 2023, 2024 நடைபெற்ற நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் UGC, NET, JRF, SET, SLET, GATE தகுதி பெற்றவர்களும் தற்போது விண்ணப்பிக்கலாம். சேர்க்கைக்கு தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து முனைவர் பட்ட சேர்க்கைக்கான விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து அஞ்சல் வழியாக உரிய இணைப்புகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும். சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் முன்னர் தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் உள்ள முனைவர் பட்ட விதிமுறைகளை நன்கு படிக்கவும். விண்ணப்பத்தை அசல் மற்றும் ஒரு நகல் எடுத்து உரிய சான்றுகளின் இணைப்புகளுடன் இயக்குனர் கல்விநிலை ஆய்வு இயக்ககம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். டெர்செட் 2023 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஜனவரி 2025 பருவ சேர்க்கை வரை விண்ணப்பிக்கலாம். அப்புறமா நேர்காணல் பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவர். JRF, GATE தகுதி பெற்றவர்களுக்கு நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும். NET, SET தகுதி பெற்றவர்கள் டெர்செட் தகுதி பெற்றவர்களுக்கு இணையாக கருதப்படுவார்கள். நேர்காணலுக்கு 1:5 என்ற விகிதத்தில், அதாவது ஒரு இடத்திற்கு 5 மாணவர்கள் அழைக்கப்படுவார்கள். நேர்காணல் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் உலக தமிழராட்சி நிறுவனம் சென்னை ஆகிய 2 இடங்களில் நடைபெறும். நேர்காணலுக்கு வருபவர்கள் தங்களது முனைவர் பட்ட ஆய்வு குறித்து 1000 சொற்களுக்கு மிகாமல் ஆய்வு வரைவை கொண்டு வர வேண்டும். நேர்காணலுக்கு வரும்போது அனைத்து அசல் சான்றிதழ்களையும் அதற்குரிய செல்ஃப் அட்டஸ்ட் நகல்களையும் கொண்டு வர வேண்டும். பகுதி நேர விண்ணப்பதாரர்கள் பணியாற்றி வரும் நிறுவனத்திலிருந்து NOC சான்றிதழ் பெற்று வர வேண்டும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இறுதி நாள் 20/3/2025. விண்ணப்பிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தமிழ் யூனிவர்சிட்டி.ac.in எனும் தமிழ் பல்கலைக்கழக இணையதள முகவரியில் பதிவேற்றப்பட்டுள்ள விண்ணப்பத்தை தரவிறக்கம் செய்து அச்சடித்து அஞ்சல் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணங்கள் தமிழ் பல்கலைக்கழக இணைய வழி, அதாவது SBI கலெக்ட் இணையதளம் வழியாக செலுத்தப்பட வேண்டும். அல்லது நேரில் விண்ணப்பிப்பவர்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்கலாம். நிறைவு செய்த விண்ணப்பத்தினை சான்றுகளின் 2 நகல்களுடன் இயக்குனர் கல்விநிலை ஆய்வு இயக்ககம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணங்கள் தவறுதலாக வேறு கணக்கில் செலுத்தப்பட்டாலோ 2 முறை செலுத்தினாலோ திரும்ப வழங்கப்பட மாட்டாது. நேர்காணலுக்கு வரும்பொழுது கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள். நேர்காணலுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டும் அழைக்கப்படுவார்கள். உடன் எடுத்து வர வேண்டியது அசல் சான்றிதழ்கள், விண்ணப்பத்தின் நகல், தேவையான சான்றிதழ்களின் நகல்கள் 2 படி, 2 கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படங்கள். முனைவர் பட்ட சேர்க்கை தொடர்பான கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முழு நேரம், பகுதி நேரம், கலை, அறிவியல் தனித்தனியான கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல விண்ணப்ப கட்டணம், அது சேர்க்கை கட்டணம், கல்வி கட்டணம், சிறப்பு கட்டணம், நூலக கட்டணம், சோதனை கூட கட்டணம், விளையாட்டு கட்டணம், பதிவு கட்டணம், இவ்வாறு முனைவர் பட்ட சேர்க்கை தொடர்பான கட்டண விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. முழு நேரத்திற்கு எவ்வளவு, பகுதி நேரத்திற்கு எவ்வளவு, கலை, அறிவியல் போன்ற பிரிவுகளுக்கான சேர்க்கை கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி கட்டணங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆய்வு மையங்களில் பயிலும் மாணவர்களுக்கும் பொருந்தும். பின்னிணைப்பு முனைவர் பட்ட பாடங்களும் தகுதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட படிப்பு வரலாறு, நுண்கலை, கலை வரலாறு, நுண்கலை, வரலாறு, சிற்பம். முனைவர் பட்ட படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பதாரர் முதுகலை, முது அறிவியல் பாட தகுதிகள் விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த பாடங்களுக்கு என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும் என்ற விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இதை பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எந்தெந்த துறைகள், எந்தெந்த பாடங்கள் என்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த விளக்க குறிப்பில் தெளிவான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விளக்க குறிப்பீடை தெளிவாக ஒரு முறை வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். சரி, எவ்வாறு விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் PhD அட்மிஷன் 2025 அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் முனைவர் பட்ட சேர்க்கை விண்ணப்பம், அப்ளிகேஷன் ஃபார் த PhD ப்ரோக்ராம். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப எண், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பாதுகாவலர் பெயர், தாய் பெயர், தொடர்பு முகவரி, அலைபேசி எண், மொபைல் நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, 2வது மின்னஞ்சல் முகவரி இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். பெர்மனன்ட் அட்ரஸ், ஆதார் எண், அப்புறம் பிறந்த நாள், பாலினம், அயல்நாடு வாழ் இந்தியரா அப்படின்னு கேட்கறாங்க, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அயலக வாழ் இந்தியராக இருந்தால் இந்திய குடிவழியினரா
ஆமில்ல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாதி, பிரிவு, மாற்றுத்திறனாளியா அப்படின்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கல்வி தகுதி விவரங்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இளநிலை, முதுநிலை, ஆய்வியல் நிறைஞர் போன்ற படிப்புகளுக்கான பாடம் பயின்ற வாரியம் அல்லது கல்லூரி, பல்கலைக்கழகத்தின் பெயர், பதவி எண், சப்ஜெக்ட், தேர்ச்சி பெற்ற நாள் மற்றும் வருடம், மதிப்பெண், ஒட்டுமொத்த தரப்புள்ளி, சராசரியாக பெற்ற தரப்புள்ளி போன்ற விவரங்கள் தெளிவாக எழுதப்பட வேண்டும். அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம் முனைவர் பட்ட பொது நுழைவுத் தேர்வு தேர்ச்சி பெற்ற விவரம், மதிப்பெண் விழுக்காடு, தகுதி பெற்ற நாள் போன்ற விவரங்கள். அப்புறம் திட்ட தகைமை, இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு தகைமை, பயிலும் முறை, முழு நேரமா பகுதி நேரமா, பணி விவரம், பகுதி நேரம் எனில் தற்போது பணிபுரியும் நிறுவனத்தின் தடையில்லா சான்று இணைக்கவும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணம் செலுத்திய விவரம் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் டீடைல்ஸ், வங்கியின் பெயர், வரைவுரை அல்லது ரசீது எண் மற்றும் நாள், விண்ணப்ப கட்டணம், பொது பிரிவினரா அல்லது SC/ST பிரிவினரா அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரரின் கையொப்பமிட வேண்டும். குறிப்பு கொடுத்திருக்காங்க. முழுமையாக நிறைவு செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்ப படிவத்துடன் கீழ்காணும் சான்றிதழ்களின் சான்றொப்பமிடப்பட்ட நகல் இணைக்கப்பட வேண்டும். மாற்றுச் சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்கள், பட்டச் சான்றிதழ்கள், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, கடவுச்சீட்டு அளவுள்ள வண்ண நிழல் புகைப்படம் 2 இவை அனைத்தும் விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும். மேற்சொன்ன அந்த விளக்க குறிப்பீட்டில் குறிப்பிட்டவாறு 2 விண்ணப்ப படிவத்தினை தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து 20/3/2025 முன்பாக இயக்குனர், கல்வி நிலை ஆய்வு இயக்ககம், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக உங்களது விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களை எல்லாம் இணைத்து அனுப்பி வைத்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.